ஆஸ்கர் வைல்டு எழுதிய தி ஹாப்பி பிரின்ஸ் ஸ்டோரியுடைய ஈஸியான சம்மரியை இந்த வீடியோ மூலமாக நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த ஸ்டோரியை எழுதியது ஆஸ்கர் வைல்டு. இவர் இங்கிலாண்டில் பிறந்த மிகப்பெரிய இங்கிலீஷ் நாவலிஸ்ட். ஸ்டோரி நிறைய எழுதியிருக்கிறாரு. இந்த ஹாப்பி பிரின்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் இருக்கக்கூடிய மெயின் கேரக்டர் ஒரு பிரின்ஸ்னால் தெரியும், ஒரு இளவரசர். அவருடைய கேரக்டர் லைஃப் அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி அமைஞ்சிருக்கும். A prince who had lived happily, and after his death a statue of him was erected in the town, covered in gold with sapphire eyes and a ruby in his sword's handle. ஒரு டவுனில் ஒரு இளவரசர் இருப்பார். அவர் ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். தான் உண்டு, தன்னுடைய வாழ்க்கை உண்டு அப்படின்னு. ஒரு இளவரசர்னா என்ன பண்ணணும், மக்களுக்கு சேவை செய்யணும், மக்களுடைய வாழ்க்கை என்னன்னு பார்க்கணும், அவங்களுக்கு கஷ்டம் எதுவுமே வரக்கூடாத மாதிரி இருக்கணும். ஆனால் இவர் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துருந்துருப்பார். ஆனால் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிடுவார். இறந்து போனதுக்கப்புறம் ஜென்ரலாக அரசர்கள் இந்த மாதிரி தலைவர்களுக்கெல்லாம் சிலை வைப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பிரின்ஸுக்கு ஒரு தங்க சிலை வைப்பாங்க. அது மட்டுமல்ல, அவருடைய 2 கண்களுக்கு சஃபயர் ஐஸ் வைப்பாங்க. சஃபயர்னா தெரியும், நீலக்கல்லால் அவருடைய கண்கள் செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் அவருடைய கையில் ஒரு வாள் வச்சுருப்பார், சோடு. அதோட ஹேண்டில் பார்த்திங்கன்னா மாணிக்கத்தினால் செஞ்சுருப்பாங்க. மாணிக்க கற்கள் அதாவது மாணிக்க கற்கள் பொருத்தியிருப்பாங்க. அவ்வளவு அழகாக இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக தங்க சிலை. அவர் கண்ணு நீலக்கல்லில் செஞ்சுருப்பாங்க. அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தியுடைய வாள் மாணிக்கத்தினால் செஞ்சுருப்பாங்க. எவ்வளவு அழகாக இருக்கும் நம்மளே கற்பனை பண்ணி பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சிலை இருக்குது. த பிரின்ஸ் சேட்னஸ், அந்த பிரின்ஸ், அந்த இளவரசருக்கு ஒரு சோகம் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம். From his pedestal the statue saw the poverty and misery of the people below, which made him sad. He wished he could help but was unable to. இதில் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃப்ரம் ஹிஸ் பெடஸ்டல் அப்படின்னா சிலையினுடைய அடிப்பகுதி. எப்பவுமே சிலை ஒரு ஒரு பீடம் மாதிரி செஞ்சுருப்பாங்க. அந்த பீடத்துக்கு மேலே தான் சிலை இருக்கும். இப்போ அந்த பீடம் தான் பெடஸ்டல். இப்போ அந்த பெடஸ்டல்லேருந்து பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் பார்க்க முடியும். அந்த முழுசாக அந்த எல்லாத்தையும் பார்க்க முடியும். அப்படி இந்த சிலை அந்த ஊர் அதோடைய மக்கள் எல்லாம் பார்க்குது. எப்படி இருக்காங்கன்னா, மக்கள்லாம் ரொம்ப வறுமையாக, ரொம்ப சோகத்தில் இருக்கிறாங்க, கஷ்டத்தில் இருக்கிறத பார்க்குது. விச் மேட் ஹிம் சேட். அந்த காட்சியில் பார்க்கும்போது இந்த தங்க சிலையான அந்த பிரின்ஸுக்கு ரொம்ப சோகமாயிருச்சு. ஹி விஷ் ஹி குட் ஹெல்ப் பட் வாஸ் அன்னேபிள் டு. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே நம்ம மக்கள், இவங்களுக்கு நம்ம உதவி செய்ய முடியாது. ஏன்னா நம்ம இப்போ சிலை ஆகிட்டேன். நான் உயிரோடு இருக்கும்போது இவங்களுக்கு எந்த உதவியும் பண்ணலை. நான் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். இப்போ நான் இறந்து சிலை ஆகிட்டேன். இவங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வேதனைப்படுறாரு. த ஸ்வாலோஸ் அரைவல். இப்போ ஒரு பேர்டு வருது. அந்த பேர்டு தான் ஸ்வாலோ. ஒரு குருவி இனத்தை சேர்ந்தது. இந்த குருவி மாதிரி தான் அந்த ஸ்வாலோ இருக்கும். இப்போ பறந்துக்கிட்டு அந்த சிலையில் வருது, சிலை மேலே நிற்கிது. த ஸ்வாலோஸ் அரைவல். அ ஸ்வாலோ ஆன் இட்ஸ் வே டு ஈஜிப்ட் ஸ்டாப்டு ஃபார் த நைட் அட் த ஸ்டேச்சுஸ் ஃபீட். இட் நோட்டீஸ் த ஸ்டேச்சு வாஸ் க்ரையிங் அண்ட் லேர்ன்ட் அபவுட் த பிரின்ஸ் சாரோ. இப்போது இந்த ஸ்வாலோ ஈஜிப்ட் நோக்கி பறந்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு நைட் நேரம் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இந்த இடத்துல இந்த சிலை மேலே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் போகலாம் அப்படின்னு சிலை மேலே நிற்கிது. அந்த நேரத்தில் இந்த இந்த சிலையான அந்த பிரின்ஸ் ரொம்ப அழுகிறத அந்த பேர்டு பார்த்துருச்சு. இப்போது எதுக்காக அழுகிறீங்க, ஏன் சோகமாக காணப்படுறீங்கன்னு இப்போ காரணத்தை தெரியுது. இப்போது த பிரின்ஸ் ரிக்வெஸ்ட். இப்போ இந்த பிரின்ஸ் அந்த பேர்டுகிட்ட சொல்லுறாரு. த பிரின்ஸ் ஆஸ்க்ட் த ஸ்வாலோ ஃபார் ஹெல்ப். இனிஷியலி ரெஃப்யூசிங் த ஸ்வாலோ ஈவென்ச்சுவலி அக்ரீட். இப்போ அந்த பிரின்ஸு பேசுது, இந்த ஸ்வாலோட்டு இந்த பேர்டுகிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நான் இந்த டவுனில் நான் இளவரசனாக இருக்கும்போது மக்கள் யாருக்குமே நான் உதவி செய்யலை. அதனால் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் இப்போ நான் இறந்து போயிட்டேன், என்னால் உதவி செய்ய முடியாது. ஆனால் தினமும் இவங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கணும். ஏன்னா சிலை ஆயினதுக்கப்புறம் இந்த மக்களோட கஷ்டத்தை
ஆனால் அவங்களுக்கு நான் உதவி செய்யணும் மனசு இப்போ வருது. ஆனால் உதவி செய்ய முடியாது. எனக்காக நீ உதவி செய்கிறியா? ஏன்னா நீ தான் உயிரோட இருக்கிய. நீ பறந்து பறந்து எல்லா இடத்துக்கும் போகலாமே. என்னால் இந்த இடத்த விட்டு நகர முடியாது அப்படின்னு இந்த கஷ்டத்தை சொல்கிறாரு இந்த பேர்ட்ட இந்த பிரின்ஸு. ஆனால் இதை கேட்டுட்டு இந்த ஸ்வாலோ வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுச்சு. என்னால் எப்படி உதவி செய்ய முடியும்? நான் வந்து மனுஷன் கிடையாது. நான் ஒரு பறவை அப்படின்னு சொல்லுது. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு, ஓகே என்னுடைய முயற்சினால் என்ன பண்ணுறேன்னா இந்த மக்களுக்கு உதவி செய்கிறேன்னு இப்போ ஏற்றுக்கொள்ளுது. Helping the poor. The swallow took the ruby from the statue's sword and gave it to a poor seamstress. இப்போது அந்த பிரின்ஸ் சொல்கிறாரு, என் கையில் பாருங்கள் வாள் இருக்குது, வாளை சுற்றி மாணிக்க கற்கள் இருக்குது, இந்த கற்கள்லாம் எடுத்துகிட்டு யாருக்காவது உதவி செய்யணும் அந்த பேர்ட்ட சொல்கிறார். யாருக்கு உதவி செய்யலான்னு கேட்கும்போது அந்த சிம்ஸ்ட்ரஸ் இருக்காங்க, அந்த தையல்காரர் இருப்பாங்க, அவங்களோட குழந்தைங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்கள். தையல் துணி, அதாவது துணி தைக்கிற வேலை செய்கிற ஒருத்தர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். அவருக்கு நான் மாணிக்க கற்களை கொடுத்தீங்கன்னா அது மூலம் பணம் ரெடி பண்ணுவார். அவருடைய குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அதனால் அவருக்கு நீ உதவி செய்யணும் அந்த பேர்ட்ட அந்த பிரின்ஸ் சொல்கிறார். உடனே அந்த மாணிக்க கற்களை எடுத்துகிட்டு அந்த டெய்லர்கிட்ட போய் அந்த பேர்டு கொடுக்குது. The next day the swallow took one sapphire from the statue's eye டு ஹெல்ப் அ பிளே ரைட். அதுக்கப்புறம் அந்த பிரின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பிளே ரைட் இருக்கார், நாடகம் எழுதுகிறவர், அவருக்கு ஏதாவது உதவி செய்யுங்க. அவர் வீட்டில் கூட தேவைப்படலாம், விளக்கு தேவைப்படலாம், சாப்பாடு தேவைப்படலாம், அது மூலமாக நாடகம் எழுதலாம். அதனால் வந்து என் கண்ணில் வந்து சஃபயர் அந்த நீலக்கல் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போய் அவருக்கு நீ கொடு, அவர் அதை பணமாக்கி அவர் வீட்டு கொஞ்சம் வறுமையெல்லாம் ஒழியும் அப்படின்னு சொல்கிறார். On the third day, the swallow took the other sapphire to help a match girl. இப்போது மேட்ச் கேர்ள்னா ஒரு எப்படின்னா ஒரு தீக்குச்சி இல்லாமல் வீட்டை விளக்கு இல்லாமல் தீக்குச்சிக்காக தேடி போகிறாங்க. தீக்குச்சி எங்கேயும் கிடைக்கல. அப்படி கஷ்டப்படுறாங்க ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு இந்த சஃபயரை கொடு. சஃபயர்னால் நீலக்கல். இன்னொரு கல்லில் 2 கல்லில் இன்னொரு கல் இருக்குது. ஃபஸ்ட்டு கல் அந்த பிளே ரைட் நாடக ஆசிரியர் கொடுத்தாச்சு. இன்னொரு கல் வந்து அந்த மேட்ச் கேர்ளுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்வாலோ வந்து இவங்க 3 பேருக்கும் இப்படி ஹெல்ப் பண்ணி அவங்களோட கஷ்டத்தைங்களை தீர்த்தாச்சு. ஏன்னா இவரோட உடம்புல இருக்கக்கூடியதை விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டார் அவங்களுக்காக. Prince sacrifice. The weather turned cold and the bird was reluctant to leave the prince, now blind, told the swallow to help more people by taking the gold from his body. செஞ்சுக்கிறோன்னா இவர் கண்ணில் இருக்கிற 2 கண்களையும் எடுத்தாச்சு. அந்த நீலக்கல்லை எடுத்ததுனால தெரியாம ஆயிட்டாரு. இருந்தாலும் அந்த பேர்டுக்கு வந்து இவர்கிட்ட இருக்கிற பொருட்களை மனசு வரல. அதே மாதிரி பனிக்காலம் வந்துருச்சு, அந்த பேர்டால் உதவி செய்ய முடியல. ஸோ இந்த பிரின்ஸ்கிட்ட எடுத்து மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எந்த ஒரு ஆபரணம் அக்செப்ட் அவருடைய தங்க சிலை. ஆனால் அந்த பிரின்ஸ் இப்போ இந்த பேர்டை என்ன கேட்குறாங்கன்னா, என் உடம்புல தங்கத்தை எல்லாமே எடுத்து ஏழைகளுக்கு யாராருக்கெல்லாம் தேவை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். The statue's transformation. As the swallow helped, the statue's gold covering disappeared. இப்போது இந்த பேர்டு வந்து அந்த தங்க சிலையெல்லாம் எடுத்து உதவி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரின்ஸோடைய சிலை வந்து மறைஞ்சு போகுது. ஏன்னா அந்த சிலை அப்படியே கரைஞ்சு போகுது. And the prince became dull and grey. Meanwhile the poor received bread and joy. தன்னுடைய உடம்பை தங்க சிலையை உருக்கி ஏழைங்களுக்கு கொடுத்ததுனால அந்த இப்போ காணாமல் போயிட்டாரு. அதன் மூலமாக ஏழைங்களுக்கு சாப்பாடும் அவங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஏற்படுது. ஸோ இப்படி பாருங்கள், தன்னையே உருக்கி தன்னையே தியாகம் செஞ்சு ஏழைங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த மனப்பான்மை சிலையாக இருக்கக்கூடிய இந்த ஆனால் அவர் உயிரோடு இருக்கும்போது இதெல்லாம் பண்ணலை. The swallow's death. The swallow, unable to survive the cold, died at the statue's feet. The statue's heart, made of lead, broke in sorrow for the bird. இப்போ தங்கமெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது ஒரு அலுமினியத்தால் செஞ்ச அந்த சிலை மட்டும்தான், அதான் பேஸு. அந்த அலுமினியம் தான் பேஸு அந்த சிலைக்கு. இப்போ அது மட்டும்தான் இருக்குது. அந்த டைம் வந்து ரொம்ப பனிக்காலம்னால அந்த பேர்டெல்லாம் அந்த குளிர்ச்சியை தாங்காமல் அந்த பேர்டு இறந்து அந்த சிலையினுடைய கால்லையே அப்படியே படுத்து உயிர் விட்டுருச்சு. அதை நினச்சி அந்த ஸ்டேச்சு உருகிருச்சு. அந்த லீடுனா அந்த பித்தளைங்கிற மாதிரி அது அப்படியே உருகிருச்சு.
அந்த பேர்டுக்காக ஐயோ பேர்டு நமக்காக உதவி செஞ்ச பேர்டு இறந்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சிலை அப்படியே உருகி அதுவும் வருத்தத்திலே இருந்துச்சு. இப்போ 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. அந்த சிலையும் கரைஞ்சு போயிருச்சு. அந்த பேர்டும் இறந்து போயிடுச்சு. ஆனா, அவங்க 2 பேருமே இந்த ஏழை மக்களுக்காக உதவி செஞ்சு தன்னோட லைஃப்பை தியாகம் பண்ணிட்டாங்கங்கிறது நமக்கு புரியுது. இந்த ஸ்டோரியோட எண்டு எப்படின்னா, ஆஃப்டர் த ஸ்டேச்சு வாஸ் மெல்டட் த broken ஹார்ட் அண்ட் த சாலோஸ் பாடி வேர் டிஸ்கார்டட். இப்போ 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த சிலையும் காணாமல் போயிடுச்சு, அந்த பேர்டு இறந்து போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்த க்ளீன் பண்ண வராங்க, 2 பேரும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பேர்டை தூக்கி எறிஞ்சிட்டாங்க, அந்த உருகி போன சிலையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. They were taken to God by angels as they were the most precious things on earth. ஆனால் 2 பேருமே ஹெவனுக்கு போயிட்டாங்க. காடு வந்து ஒரு ஏஞ்சல் அனுப்பி இந்த 2 பேரும் என்ன பண்ணிட்டாருன்னா சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சொர்க்கத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ வச்சார் கடவுள். ஏன்னா இவங்க 2 பேருமே சுயநலம் இல்லாமல் தன்னை தியாகம் பண்ணி ஏழைங்களுக்கு உதவி செய்கிறத நினச்சிக்கிட்டு காடுங்க 2 பேருக்குமே ஒரு சொர்க்கத்தை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிறத இந்த ஸ்டோரி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம என்ன இந்த ஸ்டோரியில் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மளும் சுயநலம் இல்லாமல் தன்னை தியாகம் பண்ணி இல்லாதவர்களுக்கு உதவி செஞ்சோம்னா கடவுள் நம்மளையும் சொர்க்கத்துக்கு கூட்டு போவார்னு ஆஸ்கர் வைல்டு இந்த ஸ்டோரி மூலமாக சொல்கிறாரு. Thank you for watching.